குடும்பம் ஏராஜா திராஜா என்னுடைய தம்பியம் நிறுத்திவிட்டால் எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு பழச் செல்வதில்லை என்று வேறு ஐயா யாரது நான் தன்னந்தனியாக நான் தவித்து நின்றேனே ஓடத்தில தண்ணீரி பெண்ணொருத்தி கண்ணீரி ஓட போய் ஊடுத்தி ஏராஜா திராஜா அன்று காலகத்தில் பார்த்தடி என்ன தெரியவில்லை உங்களுக்கு நானே அன்று காலகத்தில் பார்த்தாயே அதே பெண்தாக நான் உன்னுடைய பெயர் என்ன ஐயா உன்னுடைய நாடு எது ஐயா என்னுடைய நாடு அயோத்தியமான நகர் அயோத்தியமான நகர் ஆமா என்னுடைய தந்தையின் பெயரும் ஈரோஸ் மன்னன் உன்னுடைய பெயர் என்னுடைய பெயர் மலர்விழி என்று சொல்வார்கள் மலர்விழி நாட்டை இளவரசி அந்த அயோத்தியாவுடைய பெயர் பெற்ற நாடு ஒருவனுக்கு ஒருங்கி வாழ்ந்த நாடு இந்த பூமி வாக்கத்திற்கு வந்து புண்ணிய ராமன் பிறந்த நாடு அப்பேற்பட்ட நாட்டிலே ஒரு இளவரசி ஆமா திருமணமாயிருக்கிறது. ஆமா இந்த அருமை ஆதியில் வந்ததா அல்லது பாதியில் வந்ததா ஐயா 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 சரி மாங்கல்யம் கழுத்து ஆடுகிறது மாங்கல்யம் உன் கழுத்தில் ஆடுகிறது உன்னுடைய கட்சியால் கணவன் என்ன பெயர் ஐயா என் கணவன் பெயரை நான் சொல்ல வேண்டும் உண்மைதான் உன் கணவன் பெயர் ஐயா என் கணவன் பெயரா என் கணவன் பெயரா உண்மையாக சொல்லலாம் உண்மையாக சொல்றேன் அது உனக்கு தெரியாதா உன் ஞானத்தால் பார்த்து கொண்டிருக்காயே உனக்கே தெரியாதா சபாஷ் உன்னுடைய கணவன் பெயர் நாடமணி இந்த அருமை ஆதியில் வந்ததா அதன் பாதியில் வந்ததா ஐயா முதலில் சொல்லிவிட்டேனே இந்த கொடுமை எனக்கு பாதியில் வந்ததுதான் எப்படி வந்தது என்னது எப்படி வந்ததா ஐயா இந்த உண்மையை உரைக்கவில்லை என்றால் உன்னுடைய கணவன் என்னுடைய பாதாள சிறைகளத்திற்கு என்ன உன்னுடைய கணவன் உயிர் வேண்டுமா அல்லது இந்த அறிவு எப்படி வந்து கூற முடியுமா ஐயா உண்மையை சொல்கிறேன் என் கணவர் உன்னிடத்தில் இருக்கின்ற வந்தால் நான் உண்மையை சொல்கிறேன் ஐயா உண்மையை சொல்கிறேன் எந்த நேரத்திலும் யாரிடத்தும் சொல்லாத உண்மையை உன்னிடத்தில் நான் சொல்கிறேன் ஐயா சொல்கிறேன் ஐயா என்னுடைய நாட்டிலே நானும் என் தோயும் அனைவரும் சென்று தினந்தோறும் மலர்வனம் அந்த மலர்வனத்திலே அனைத்து மலர்களும் இருந்தாலும் எங்கள் இருவருக்கும் எங்கள் அனைவருக்கும் ஒரு ஆசை ஏதாவது ஒரு பொருளை வைத்து தான் விளையாட வேண்டும் என்று ஒரு ஆசை எங்களுக்கு அனைவருக்கும் வரக்கூடிய விளையாட்டு தான் ஆகையால் மலர்ச்சொலையிலே மலர் ஏற்படுத்தி ஆரம்பம் கொடுத்து பூப்பந்தாங்க விளையாடிக் கொண்டிருந்தால் ஆமா பிறகு அந்த நேரத்திலே அந்த விளையாட்டு முடிஞ்ச உடனே விளையாடுவதற்கு எந்த பொருளும் கிடையாது வீதியாக சுற்றி வந்தோம் அந்த நேரத்தில் ஒரு ஆடவர் உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த இடத்தில்
போது நான் போயிடும் சொன்னேன். போய்களா அதோ பார்த்தாயா, ஒரு ஆடவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். நம்ம விளையாடுவதற்கு ஒரு பொருளுமே கிடையாது. அவரை வைத்துதான் விளையாட வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் விளையாடுவோம். ஆனால் பாவம், அந்த விளையாடும் போது அந்த ஆடவருக்கு 2 கண்களும் கிடையாது. அந்த 2 பார்வை போனவரை வைத்துதான் விளையாடினோம். விளையாடின உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் நிலைமை உங்களுக்கு எப்போது வரதான் போகிறது என்று அனைத்து உரைத்தார். அன்று உரைத்த உடனே இந்த சாபம் எங்களுக்கு பலிக்காது என்று சென்று விட்டோம். மறுபடியும் நந்தவனம் சென்றோம். நந்தவனத்திலே ஒரு முனிவர் வேதத்தில் அமைந்து கொண்டிருந்தார். அந்த முனிவரை பார்த்து இந்த இடத்திலே இந்த முனிவரை வைத்து தான் விளையாட வேண்டும் உடனே அந்த முனிவரை நாங்கள் பண்ணாத கொடுமை கிடையாது பண்ணிவிட்டோம். இருந்தாலும் அந்த முனிவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தவத்தில் இறக்கும் போது என் தவத்தை கழித்து விட்டு உனக்கு எப்படி நான் நன்றி சொல்வது, இல்லை உனக்கு எப்படி நான் சாபத்தை கொடுப்பது என்று மனது நினைத்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்திலே அதோ பார்த்தாயா, அங்கு ஒரு பாம்பு அழகை போல் இருந்தது. அந்த பாம்பை எடுத்து என் தோயிடம் சொல்லி அவருடைய கழுத்திலே போட சொன்னோம். அவர்கள் எல்லாம் மறுத்து விட்டார்கள். சரி, நீங்கள் போடவில்லை என்றால் அந்த பாம்பை எடுத்து அந்த முனிவர் கழுத்தில் போட வேண்டும் என்று நானே போட்டுவிட்டு, அது பாவி, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்து விட்டாயே, நாட்டு மடித்த பாம்பை என் கரத்தில் போட்டு விட்டாயே, என் கழுத்தில் போட்டவுடனே உனக்கு கொடுக்கிறேன் சாபம் என்று 440 வியாதி, சிறந்த வியாதி, குஷ்டரோகம் பிடிக்க வென்று அன்று சாபத்தை கொடுத்து விட்டார். மலர்மணி, உன்னுடைய விளையாட்டே உனக்கு வினையாக மாறிவிட்டது. மன்னன் மகன் என்று ஆணவம் பிடித்து விட்டது. உன்னுடைய ஆணவம் அன்றோடு அழிந்து விட்டது. ஆமா, அந்த முனிவரானவர் இந்த சாபத்திற்கு விமர்சனம் இழக்கிறார் சொன்னார். அந்த முனிவரானவர், சுவாமி, எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாரே, இந்த சாபம் நீங்குவதற்கு ஏதாவது ஒரு வழி கொடுக்க வேண்டும், நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று காலை பிடித்தேன். அவர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னவென்றால், இந்த சாபம் உனக்கு போக வேண்டும் என்றால் ஒரு நாட்டுக்கு தலைமகனாக இருக்க வேண்டும், தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், எந்த பெண்களும் ஏறெடுத்து பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, அவன் பலத்தாராக இருக்க வேண்டும். அதோ தெரியும், அந்த காளி இடத்தில் சென்று வரம் பெற்றாலும் அந்த காளி இடத்தில் அவன் கொன்று அந்த உதயம் என் மேல் பட்டால் இந்த வியாதிக்கு சமமாகும் என்று அவர் சொல்லிவிட்டார். அந்த முடிவில் கொடுத்தால் ஆமா, மீண்டும் இந்த உண்மையை யாரும் சொல்லவில்லை. சொன்னால் இந்த வியாதி என் கணவருக்கு போய்விடும் என்று சொல்லிவிட்டார். இந்த உண்மையை சொல்லக்கூடாது. இத்தனை நாளாக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த உண்மையை சொன்னால் இந்த வியாதி என் கணவருக்கு போய்விடும் என்று அந்த முனிவர் உரைத்தாரு. உண்டாக நான் சொல்லிவிட்டு நமக்கு நிலைமை ஏற்பட வேண்டுமா?
காரணம் நீ ஒருவரா? ஆமா. என்னையா சொல்றீங்க? எதற்காக என்றால் எதற்காக? உன்னுடைய மனைவியத்தில் உண்மை கேட்டு உண்மையை உரைத்தார். உனக்கும் இந்த நிலைமையாகிவிட்டது. அந்த முடிவாளர் சாபத்துக்கு விவாதம் சொன்னாரே, சாட்சி நானே தான். ஆகையால் உங்கள் இருவரை நான் காப்பாற்றுகிறேன். எப்படி? முதலில் நீங்கள் இருவரும் எனக்கு சத்தியம் செய்ய வேண்டும். ஐயா, நாங்கள் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டுமா? உங்களிடத்தில் இருப்பதாக கேட்கிறேன். எங்கள் கை காலெல்லாம் எங்களுக்கு குறைந்து விட்டது. நாங்கள் உங்களுக்கு எப்படி ஐயா சத்தியம் செய்து கொடுக்க முடியும்? தாராளமாக செய்யலாம். நான் எதை கேட்டாலும் தடையில்லாமல் சொல்கிறேன், தடையில்லாமல் தருகிறேன் என்று எனக்கு சத்தியம் ஐயா, செய்ய. எங்களிடத்தில் என்னையா இருக்கிறது? நாங்களே அங்கமெல்லாம் குறைந்தவர்கள், கை காலெல்லாம் குறைந்தவர்கள். எங்களிடத்தில் என்னையா இருக்கு? சத்தியம் போகட்டும். என்னுடைய பசையை தீர்த்தவர் நீங்கள். நீங்கள் கேட்டால் நாங்கள் தரவா மாட்டோம். நம்மிடத்தில் இருப்பது என்ன தெரியுமா? உன்னுடைய உயிரும் என்னுடைய உயிரும் தான். அதுவே அவருக்கு ஐயா, இவ்வளவு தூரம் எங்களை நீ காப்பாற்றும் ஐயா, இதுவே சக்தி ஐயா. தாய்க்கு தலைமகனாக இருக்கிறேன். தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும். அரக்கர் குலத்திலே பிறந்திருக்கிறேன். திருமணம் ஆகாததாக இருக்கிறேன். அந்த உமையுடன் சூழாத பக்தி அதன் வரைக்குள்ளே குதிரமானதை உங்கள் இருவர் மீது பற்றி சாப விமோச்சனம் நீங்கிவிட்டால் நீ என்ன செய்வது தெரியுமா? என்ன செய்ய வேண்டும்? மலர்விழி, என்னுடைய துணை மீது அமர்ந்து அப்பா என்று 3 முறை இழந்தால் அதுவே எனக்கு போதும் அம்மா. எங்களுக்காக தாயினத்திலே போர் செய்ய போகிறார். அந்த போரிலே உங்களுடைய உயிர் மாண்டு விட்டால் நாங்கள் அப்பா என்று அழைக்க வேண்டும். உண்மைதானே? ஏனென்றால் இந்த சிவனால் அருள்வட்ட இந்த சிவ சக்கராபுரியிலே எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆகையால் வளர்ப்பு மகனாகி இந்த மலவரையை தந்தெடுத்து அப்பா என்று அழைத்தால் அதுவே எனக்கு செல்வம். இப்போது தருகிறேன். அதோ தெரிகிறது அம்மனுடைய ஆலயம். உலகத்தை காக்கமல் உத்தமம். ஏன் அந்த விடத்தை வழியாக தந்தைக்கு செல்கிற போருக்கு செல்கிறேன். அவளா இல்ல நாளாயிரம் பார்க்கிறேன். புறப்பட்டு மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு